ஒருவேளை யாராவது பேங்க் வந்து இவங்கள ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா சார்? தாராளமாக கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? காலையில் 5 மணிக்கு வந்து கதவை தட்டி தூங்கிட்டு இருக்க நேரத்தில் லோன் கட்டல அப்படி இப்படின்னு என்ன அசிங்கமா இல்லையான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற மாதிரி சத்தம் போட்டாங்கன்னா தாராளமாக அது வந்து நியூசன்ஸ், பிரைவேட் நியூசன்ஸ். தூக்கி அவங்கள உள்ள போட்டுடலாம். இது அதாவது கடனை கட்டாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறத விட அது வந்து குற்றம். அதாவது சிவில் வழக்கு தொடுக்க முடியும். இதை மாதிரி வந்து தகராறு பண்ணால் கிரிமினல் வழக்கு, ஜெயில் தான். அதனால் அந்த மாதிரி வந்து உரிமையே கிடையாது அவங்களுக்கு. நிறைய பேர் வக்கீல்னு சொல்லிட்டு கூட நான் வந்து வக்கீல் பேசுகிறேன். சமயத்தில் நான் ஒரு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்து, சார் ஜட்ஜு பேசுனாங்க பாம்பேலேருந்து, பணம் கட்டலன்றனால உன்னை வந்து இமீடியட்டாக நான் வாரண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எல்லாம் போய் யாருமே அப்படிலாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. உண்மையான அட்வொகேட்டாக இருந்தால் பார் கவுன்சிலில் பதிவு பண்ண ஒரு அட்வொகேட் வந்து எந்த ஒரு கடனாளிகிட்டையும் ஃபோன் அடித்து நான் அட்வொகேட் பேசுகிறேன், எனக்கு வந்து இது மாதிரி நீ கொடுக்கலன்னா உன் பேரில் நடவடிக்கை எடுப்பேன்னு அவங்க சொல்கிறதுக்கு நான் அவங்களுக்கு ரைட்டும் கிடையாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. எத்திக்ஸ் உள்ள எந்த ஒரு லாயரும் அப்படிலாம் மிரட்டலாம் மாட்டாங்க. அவங்க வந்து சட்டப்படி போவாங்க. அட்வொகேட்டாக இருந்தானா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், சட்ட நோட்டீஸ் அனுப்பிட்டு அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வரவழைச்சு கோர்ட்டில் தான் வந்து நீங்கள் பண்ண முடியுமே தவிர ஒரு தனிநபரை மிரட்டுறதுன்றது மாபெரும் குற்றம் அது.